திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆனாய நாயனாருடைய வரலாறை பார்க்கலாம். இந்த தலம் எங்கே இருக்குது அப்படின்னா, லால்குடியின் ரயில் நிலையத்திலேருந்து பூவலூர் வழியாக போகக்கூடிய இடத்த திருமங்கலம் அப்படிங்கிற ஒரு ஊர். இந்த ஊரில் ஆயர் குலத்தில் பிறந்தவர் தான் ஆனாயர். பரசுராமர் சிவபெருமான இங்கே வழிபட்டு தான் அந்த பரசு அப்படிங்கிற ஆயுதத்தை பெற்றார் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஆனாயர் தினமும் சிவபெருமான வணங்கி திருநீரிட்டு தன்னுடைய குலத்தொழிலான மாடு மேய்க்கிற தொழிலை செய்யக்கூடியவராக இருக்கார். ஏராளமான பசு கூட்டங்கள் இவர்கிட்ட இருக்குது. அப்படின்னா பசு என்று பொருள்படும். இந்த பசுக்களை மேய்க்கிற தொழில் செய்கிறதுனால இவருக்கு ஆனாயர் அப்படிங்கிற பேர் வந்ததாக சொல்லுது. இவர் சிவபெருமானை தன்னை முழு முதல் கடவுளாக கொண்டிருக்காரு. பசு கூட்டங்களை காட்டுக்கு கொண்டு போய் நண்பர்களோட மேய்த்துக்கிட்டு வர்றது தான் இவரோட வழக்கமாக இருக்குது. இவர் தினமும் புல்லாங்குழல் வாசிக்கும் பொழுது இந்த ஓம் நமச்சிவாய என்ற நாமத்தை அந்த குழல்லே ஊதியே வாசிப்பாராம். அந்த பசுக்கூட்டமெல்லாம் அப்படியே ஒரு குழல் ஊதுறதுல மயங்கி போய் நிற்குமா. ஒரு மழைக்காலத்தில் அவங்களோட தோழர்கள் எல்லாரும் பசுக்கூட்டத்தை மேய்ச்சிட்டு போக ஆனாயர் மட்டும் தனி வழியாக போகிறாரு. அங்கே போகும்போது இந்த கொன்றை மலர்கள்லாம் பூத்து தொங்குது. அதை பார்த்தோன்னே அவருக்கு சிவபெருமான் அந்த சடாமுடி இருக்கிற மாதிரி அவருக்கு தோணிச்சான். தனது புல்லாங்குழலை எடுத்து 5 எழுத்து மந்திரத்தை நமச்சிவாய அப்படிங்கிற அந்த குழல் ஓசையில் வாசிக்கிறாரு. எல்லா இடத்துலையும் இந்த நமச்சிவாய ஒளி எதிரொலிக்குது. இந்த குழல் ஓசையை கட்ட பசுக்கள் எல்லாம் அவர் பக்கத்தில் வந்து நின்றுக்கிருச்சு. கண்ணுக்குட்டி எல்லாம் இந்த தாய் மடியில் பால் குடிக்கிறத கூட நிறுத்திட்டு அப்படியே மெய் மறந்து நிற்கிதான். காணப்பட்ட எருதுகள், மான்கள் போன்ற விலங்குகள் எல்லாமே அசையாமல் நிற்கிது. ஆடுகின்ற மயில்கள் அப்படியே ஆடாமல் நிற்கிது. இந்த நமச்சிவாய நமச்சிவாய இந்த 5 எழுத்து மந்திரம் மண்ணுலகத்துலேயும் விண்ணுலகத்துலேயும் ஒழிச்சிச்சான். அதை கேட்ட தேவர்கள் எல்லாரும் வந்துட்டாங்க. அப்போ இறைவன் அப்பனும் அம்மையுமா இடப வாகனத்தில் காட்சியளித்து, உன் குழல் இசையை கேட்டேன், நீ என் கூடையே வந்துரு அப்படின்னு சொல்லி ஆனாயரை சாமி கூட கூட்டிகிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இவருடைய குருபூஜையானது கார்த்திகை மாதம் அஸ்த நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுது. இதை நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்லுவார், அலைமலிந்த புனல்மங்கை ஆனாயர்க்கு அடியேன் அப்படின்னு சொல்லுவார். இதை நம்பியாண்டார் நம்பி தாயவன் யாவுக்கும் தாழ்ச்சடை மேல் தனி திங்கள் வைத்த தூயவன் பாதம் தொடர்ந்து தொல் சீர்துளையால் பரவும் வேயவன் மேல் மலநாட்டு விரிவுணல் மங்களக்கோன் ஆயவன் ஆனாயன் என்னையும் வந்து ஆண்டு அருளினனே அப்படின்னு சொல்லி நம்பியாண்டார் நம்பி சொல்கிறார். திருச்சிற்றம்பலம்.